வாங்க வாங்க. என்னடா இவ்வளவு சத்தமா இருக்கேன்னு பார்த்தேன். நீங்க தானா? எதுக்கு சொல்ல வரேன்னா, நேத்து கூட யாரோ பேசிக்கிட்டு இருந்தாங்க பக்கத்துல மீன் மார்க்கெட் திறக்கிறதா. நீங்க தானா அது? சொல்லவே இல்ல. மச்சானுக்கு குறும்பும் குசும்பும் இன்னும் குறையவே இல்லை போல இருக்கு. இன்டைரக்டா சவுண்ட் பார்ட்டின்னு எங்களை கலாய்க்கிறீங்க. இன்டைரக்டா இல்ல டாடி, டைரக்டாவே கலாய்க்கிறாங்க. எங்களெல்லாம் இல்ல, உங்களை மட்டும்தான். இல்லையா மாமா? என்ன மருமகளே, ஓட்ட பந்தயத்துல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கப்பெல்லாம் வாங்கிருக்கிறதா மாலா சொன்னா? ஆமா மாமா. வெரி குட். என் வாழ்த்துக்கள். இங்க பாரு, கூடிய சீக்கிரமே நேஷனல் லெவல்ல கோல்டு மெடல் வாங்கணும், சரியா? நிச்சயமா வாங்குறேன் மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மாமா. குட். அப்புறம் மச்சான், என்ன ரொம்ப பிஸியா? போன் கூட பண்றது இல்ல இப்பெல்லாம்? இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன், நீங்க கேட்டு முந்திக்கிட்டீங்க. நான் தான் தங்கச்சிக்கு போன் பண்ணும் போதெல்லாம் உங்களை பத்தி கேட்டுட்டு இருக்கேன் மாப்ள. பூமிகா, இங்க வா. வாமா, அதை வச்சுட்டு வா. வா வாமா. மச்சான் மச்சான், இவதான் என் மூத்த பொண்ணு பூமிகா. பூமிகா, இவரு சுதர்சன், என் மச்சான். உனக்கு மாமா. வணக்கம் மாமா. இவ விமலா, உனக்கு அத்தை. வணக்கம் அத்தை. இவ ஸ்ரேயா, என் மருமக. நம்ம ஆனந்த கெட்டிக்க போறவ. ஓ அப்படியா? ஹாய் ஸ்ரேயா, நல்லா இருக்கியா? ஹாய் மச்சான், என்ன ஆச்சு உங்களுக்கு? புரியல. என்ன புரியல? யாருக்கோ பிறந்ததை கொண்டு வந்து நடு வீட்டுல வச்சுக்கிட்டு மகன் உறவு கொண்டாடிட்டு இருக்கீங்க. எங்களை வேற அத்தை மாமான்னு அறிமுகப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களை கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? திருவிழாவில் பிறந்தவெல்லாம் சொந்தமாயிடுவாளா? என் தங்கச்சி வயித்துல பிறந்தவ தான் எனக்கு சொந்தம். வேற யாரையும் சொந்தம்னு சொல்லாதீங்க மச்சான். என் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. நிறுத்து மச்சான், ஏன் இப்படி பேசுற? எனக்கு பிறந்தவள மகன் சொல்லிக்காம என்னன்னு சொல்ற? அப்பா, இவ ஒண்ணும் முறை தவறி பிறக்கல. முறைப்படி ஊரை கொட்டி அவங்க அம்மா தேவிகா கழுத்துல கடவுளை சாட்சியா வச்சு தாலி கட்டிருக்கேன். சரி, என் தங்கச்சியை கட்டுறதுக்கு முன்னாடி ஏதோ இழவு பண்ணி தொலைச்சிருக்க. விட்டது சனின்னு தலை முழுகாம இப்ப கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சிருக்க. இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்கு? அதான் தோட்டத்துல வீடு இருக்குல்ல, அங்க கொண்டு போய் வைக்க வேண்டியதானே? மச்சான், என் மகளை எங்க தங்க வைக்கிறதுன்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க. அத முடிவு பண்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. என் மக பூமிக்காவ உன் தங்கச்சியே தான் மகளா நினைச்சு நகை பட்டு புடவைன்னு பாசமா கொடுத்திருக்கா. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை தாங்க, எனக்கு பிரச்சனை. எங்க அண்ணனுக்கு பிரச்சனைனா எல்லாருக்குமே பிரச்சனை தான். மாலா, ஆமாங்க. நான் ஒன்னும் பூமிகாவை விருப்பத்தோட கூப்பிடல, கட்டாயத்தினால தான் கூப்பிட்டேன். நீங்க என்னை விட்டு பிரிச்சு போயிடக்கூடாதுன்னு தான், வேற வழியே இல்லாம தான் தலையெழுத்தே இவளை கூப்பிட்டேன். கேட்டீங்களா மச்சான்? வேற கதியே இல்லாம தான் என் தங்கச்சி அன்னைக்கு இவளை கூப்பிட்டுருக்கா. என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? தோலுக்கு மிஞ்சின சிங்கம் மாதிரி ஒரு ஆம்பளை புள்ளைய பெத்து வச்சிருக்கா. இப்படி தலை குனிஞ்சு நிக்கணும்னு தான் அவளுக்கு தலையெடுத்தான்னு முதல்ல அவளை வெளியே அனுப்பு. நிறுத்துடா. யாரு வீட்டுக்கு வந்து யாரடா வெளியில போ சொல்ற? ஏன் பேத்தியவ வெளியில போ சொல்ற? முதல்ல நீ போட வெளிய. இவ என்னோட பேத்தி, இவ இந்த வீட்டுல தான் இருப்பா. இவள வெளியில போ சொல்றதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. அத்தை, என்ன பேசுறீங்க நீங்க? 25 வருஷமா சீன்றத்து கூட ஆள் இல்லாம தனியா கடந்தீங்க. அத்தையாச்சு என்ன, நானும் என் தங்கச்சியும் தான் உங்களை மாறி மாறி பார்த்துக்கிட்டோம். இதோ இருக்கிறாரு உங்க புள்ள, பெரிய மனுஷன். உங்க மூஞ்சில கூட முழிக்க தகுதி இல்லைன்னு உங்களை ஒதுக்கி வச்சிருந்தார். ஆமாண்டா, நான் ஒரு தப்பு பண்ணேன். என் தம்பி பொண்ணுதான் வேணும்னு இவளுக்கு என் பிள்ளைய கட்டி வைக்கிறதுக்காக
நான் பண்ண தப்புக்கு தான் என் புள்ள எனக்கு தண்டனை கொடுத்தான். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? இதான் சாக்குன்னு என்னை என் புள்ளைய கடைசி வரைக்கும் சேர விடாம பிரிச்சு வச்சிருந்தீங்க. ஆனா என் பேத்தி வந்த உடனே இப்படி ஒரு பாட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நொடியில என்னையும் என் புள்ளையும் சேர்த்து வச்சுட்டா. ஏய் இங்க பாருடா, பூமிகாவுக்கு இந்த வீட்ல இடம் இல்லைன்னா யாருக்குமே இந்த வீட்ல இடம் இல்ல. அம்மா என்ன பேசுறீங்க நீங்க? வீடு தேடி வந்தவங்க கிட்ட அம்மாவும் புள்ளையும் சேர்ந்துகிட்டு நேத்து வந்த பொண்ணுக்காக காலங்காலமா இருந்த சொந்தத்தை சுத்தமா மதிக்காம தூக்கி எறிஞ்சு பேசுறீங்க. அப்படின்னா உங்களுக்கு எங்க உறவே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்ப நமக்குள்ள கொடுக்கல் வாங்கல்னு எதுவுமே இல்லையா? ஆனந்த் எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரமாட்டானா இல்ல எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வரமாட்டாளா? இப்படி எதையுமே யோசிச்சு பார்க்காம இப்ப வந்தவளுக்காக எங்களை வெளியே போக சொல்லுவீங்களா? அண்ணா நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க அம்மா பேசுறது சரியா? இத பாருங்க அண்ணே, இந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் எங்க வீட்டு பொண்ணு உங்களுக்கு தரமாட்டேன். ஆமாப்பா, விமலா சொல்றதுதான் நான் சொல்றதும். நாளைக்கு என் பொண்ணு ஸ்ரேயாவை என் தங்கச்சியை நம்பி தான் கொடுக்கணும். இந்த வீட்டில் இருக்கிற இந்த பொண்ணை நம்பி என் மகளை வாழ அனுப்ப மாட்டேன். பேசி முடிச்சிட்டீங்களா? நல்லா கேட்டுக்கங்க, தெளிவான மனநிலையில சொல்றேன். இதுதான் உங்க முடிவுனா நானும் தயார். உங்க சம்பந்தமே எனக்கு வேணாம். உங்க பொண்ணு கொடுக்கலனா என் பையனுக்கு வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அண்ணே, உன் பையனுக்கு தான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி தர முடியும்னா எங்க பொண்ணுக்கும் ஒரு நல்ல பையனா பார்த்து எங்களாலையும் கல்யாணம் பண்ணி தர முடியும். புரிஞ்சுதா? போதும் உங்க உறவு. நாங்க போறோம். ஏய் பாடி போலாம். வாடிங்கிறல்ல. Sad post. Sada post or registered post, sir? Are you guys ready? Twinkle, twinkle, little star. Sir, rhymes எல்லாம் சொல்றீங்க. சார் தெரி ட்ரைலர் பார்க்கல சார் நீங்க? சார், நான் பாசிட்டிவா பேசுற மாதிரி சார். இவனுக்கு நம்ம ஜெயிக்கிறோம். சார் கதையை வெள்ளிக்கிழமை முடிக்கணும்டா. சார் 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 சார். அடிக்க தெரியாதவங்க சினிமாவோட தொடர்ந்து பேர் வன்முறையா? ஓபன் ஹார்ட் சர்ஜரி சார், கியூர் இட்ஸ் வயலன்ஸ். அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா நம்ம பசங்க எல்லாம் தொடர்ந்து அலாரம் மணி ஹீரோ நடிக்க வைக்கிறீங்க. எவன் நடிக்க வைக்கிறான்? நான் நடிக்க மாட்டேன். நான் கேப்பேன். இல்ல நடிக்க வேணாம். Yes, sir. பெர்ஃபார்ம் பண்ணா அவார்டு தான் கிடைக்கும், அடுத்த படம் கிடைக்காது. அப்ப யூடியூப் வீடியோல யார் காப்பாத்துறது? ஏய் சிக் வாடி. வாடின்னு சொல்றேன். ஐயோ அத்தை, இருங்க இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அத்தை, போயிடாதீங்க மாமா, போயிடாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஏய் யார் நீ? உன் பேச்ச கேக்குறதுக்கு உனக்கும் எனக்கு என்ன உறவு இருக்கு? நீ என்ன என் நாத்தனார் வயித்துல பிறந்தவளா? ஐயோ அத்தை, நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க, நான் தாங்கிக்கிறேன். நான் உறவு இல்லாதவளாவே இருந்துட்டு போறேன். ஆனா பாவம் அத்தை, ஆனந்திய ஸ்ரேவையும் பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். அவங்க சின்ன ஜெருசுங்க, பாவம் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசை வச்சிருக்காங்க.
என்னால அவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட வேண்டாம் அத்தை. இங்க பாருங்க, நான் நிரந்தரமா இந்த இடத்துல இருக்க போறதில்ல. ஆமா அத்தை, நான் நடுவுல வந்தவ நடுவுல போயிடுறேன். என்ன காரணம் காட்டி நீங்க 2 குடும்பம் பிரிஞ்சிடாதீங்க அத்தை. முக்கியமா ஸ்ரேயாவையும் ஆனந்தியும் பிரிச்சிடாதீங்க அத்தை. அத்தை, மாமா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. அத்தை, வேணா உங்க கால்ல விழுந்து கெஞ்ச கேக்குற அத்தை, அவங்கள பிரிச்சிடாதீங்க அத்தை. எந்திரிமா, Please, அத்தை. எந்திரி. என்னம்மா நீ போய் ஏன் அவ கால்ல விடுற? நீ யார் காலையும் விழ வேண்டாம். போறவங்க போகட்டும். போதுமா? கேட்டுக்கிட்டல்ல? போறவங்க போகட்டும்னு சொல்லி சொன்னதை கேட்டல்ல? ஐயோ அத்தை, வந்ததும் 2 குடும்பத்தையும் பிரிச்சு விட்டுட்டு நீலி கண்ணீரா வடிக்கிற? எங்களை பிரிச்சதும் இல்லாம ஸ்ரேயாவையும் ஆனந்தியும் பிரிச்சு விட்டுட்ட. நீ நல்லா இருப்பியா? என்னைக்கு நீ இந்த வீட்டை விட்டு போறியோ அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டு வாசப்படியே நாங்க மிதிப்போம். எங்க பொண்ணையும் இந்த வீட்டுக்கு கொடுப்போம். வாடி. அண்ணி, மாமா மாமா போயிடாதீங்க மாமா. மாமா ஏன் சார் பச்சை குழந்தை இப்படி தனியா விட்டுட்டு வந்திருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு குழந்தை அழுதுட்டே இருந்திருப்பா, கையில தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல. டென்ஷன்ல என்ன பண்றதுனே தெரியல. தங்க வசந்தா எங்க? குழந்தை அங்க இருக்கா? தங்க வசந்தா, தங்க வசந்தா என்ன பார்க்காம தான் அழுதுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். தங்கம் என்ன சார் அழுதுட்டு இருப்பான்னு சொன்னீங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கா? அது அழுது அழுது ஏக்கத்துல அப்படியே தூங்கிட்டா போல இருக்கு. சி பாவம், குழந்தை முகமே வாடி போயிருக்கு. பசிக்காக தான் அழுதுருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சமாவது பால் காய்ச்சி கொடுத்துருக்கலாம்ல. சாரி ஜோதிகா, ஒரு பக்கம் குழந்தை வீல் வீல்னு அழுதுட்டு இருக்கா, கையில தூக்கி வச்சுட்டு நான் எப்படி பால் காய்ச்சறது? எனக்கு அதான் என்ன பண்றதுன்னு புரியாம உன்னை ஹெல்ப்காக கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? சரிங்க சார், நீங்க கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கோங்க, நான் போய் பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? டே ஹரிஷ், எப்படி பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்தோம் பார்த்தல. இந்த பேக் வேற இந்த நேரத்துல. டைம் ஆயிடுச்சு. சரி, வந்துகிட்டு இருப்பா. உன்னை இனிமே ஜோதிகாவை சந்திக்கவே விட மாட்டேன்டா. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாலே இன்னைக்கு. என்கிட்டே சேலஞ்ச் விட்டுறியா நீ? இவ இவ்வளவு நேரம் வராத பார்த்தா அந்த டாக்டர் சொன்ன மாதிரியே வராம போயிடுவாளோ? சரி, எதுக்கோ இன்னொரு ஃபோன் பண்ணி பார்ப்போம். அந்த ஹரிஷ் தான் ஜோதிகாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பான். கால் வந்துட்டே இருக்கு. ஹரிஷ். ஓ ஹலோ ஜோதிகா. சாரி ஹரிஷ். என்ன சாரி? நான் எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல ஹரிஷ், நான் வந்து டாக்டர் கோபால் சார் இல்ல, அவர் வீட்டுல குழந்தைய பாத்துக்க ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சா, சோ அதான் வந்துட்டேன். நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்னொரு நாள் போய்க்கலாம்.
எதுக்கு ஃபோன் பண்றான்? டேய் ஹரிஷ், என்னடா இளவம் காத்த கிளி மாதிரி இன்னும் ஜோதிகாக காத்துட்டு இருக்கியா? நான் தான் அப்பவே சொன்னல, அவ உன் கூட வரமாட்டா, என் கூட தான் வருவான்னு. நீ நம்பவே இல்லைல்ல. இங்க பாரு, அவ என் வீட்டுல குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாலா? அது பொய்யடா. நானும் அவனும் இப்ப ஷாப்பிங் போறோம். உனக்கு சந்தேகமா இருந்தா நீ வந்து பாரு. ஆனா வரதா இருந்தா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள வந்துரு, இல்லைன்னா நாங்க கிளம்பிடுவோம். ஜோதிகாவியா லவ் பண்ற? ஏய் கோபால், வரேன்டா, வரேன். ஜோதிகாவை கூட்டிட்டு ஷாப்பிங் போறேன்னு போய் சொல்லி ஹரிஷ வெறுப்பேத்திட்டோம். அவன் எப்படியும் வந்து பாப்பான். இப்போ அவன் முன்னாடி ஜோதிகாவை கூப்பிட்டுட்டு ஜோடியா பைக்ல போனாதான் நம்ம கெத்து என்னன்னு அவனுக்கு தெரியும். என்ன பண்றது? லால், வா காஞ்சனா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லால், நான் சொன்ன மாதிரியே பொண்ணு ரங்கத்தை செல திருட்டு வழக்குல சிக்க வச்சு ஜெயில தள்ளிட்டேன் பாத்தீங்களா? எப்படியோ நான் போலீஸ திசை திருப்பிட்டேன். இப்ப நம்ம பிசினஸ் பேசலாமா? இங்க பாருங்க லால், உங்ககிட்ட இருக்கிற சாமி சிலைகளை நல்ல விலைக்கு வாங்க என்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் சிங்கப்பூர்ல இருக்காங்க. நீங்க சரின்னு சொன்னா உடனே பெரிய விலைக்கு உங்க சிலைகளை நான் வித்து கொடுக்கறேன். இத பாரு காஞ்சனா, இப்ப பிசினஸ் வேண்டாம்னு எனக்கு தோணுது. அவசரப்பட வேண்டாம்னு என் மனசு சொல்லுது. நான் ஏன் அவசரப்படுத்துறேன்னா, இப்போ போலீஸ் கேடுபடி இல்ல, சட்டுப்பட்டுன்னு பிசினஸ முடிச்சிடலாமே. காஞ்சனம்மா, பொண்ணுரங்க கைதானதுனால போலீஸோட கவனம் திசை திரும்பிடுச்சு. போலீஸ் கெடுபிடி இருக்காதுன்னு நீ சொல்றத நான் நம்பல. ஏன்னா பொண்ணுரங்கத்தோட கைது ஒரு நாடகமோ நான் சந்தேகப்படுறேன். ஏன் உங்களுக்கு இந்த திடீர் சந்தேகம்? பொண்ணுரங்க நிஜமாவே கைதா இருந்தா பத்திரிகையிலும் ஊடகங்கள்லயும் இந்நேரம் நியூஸ் வந்திருக்கும். தலைப்புச் செய்தியா அவங்கதான் இருந்திருப்பாங்க. எல்லா டிவி சேனல்லையும் இந்த நியூஸ் பரபரப்பா வந்திருக்கும், பெரிய சர்ச்சையே கிளம்பிருக்கும். ஆனா இப்போ ஒரு தூசு கூட கிளம்பலையே. லால், என்ன சொல்றீங்க? என் கண்ணு முன்னாடிதான் போலீஸ் பொண்ணுரங்கத்தை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுவும் கலெக்டர் அர்ச்சனா தான் பொண்ணுரங்கத்தை அரெஸ்ட் பண்ண சொன்னா. காஞ்சனா, கலெக்டர் அர்ச்சனா ரொம்ப பிரில்லியன்டானவங்க. ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க தானே ஒரு கைதி மாதிரி போய் ஜெயில இருந்தவங்க. காஞ்சனா, நல்லா யோசிச்சு பார்த்தா பொண்ணுரங்கத்தை உங்க முன்னாடி கைது பண்ணது கூட ஒரு நாடகமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. லால், அர்ச்சனா ஒன்னும் அவ்வளவு பிரில்லியன்ட்லாம் கிடையாது. அவ பிரில்லியன்ட்டா இருந்தா நான் வடிச்ச நீலி கண்ணீரை நம்பி என்ன வீட்டுக்குள்ள சேர்த்திருப்பாளா? காஞ்சனா, நீ என்ன சொன்னாலும் சரி, இதுல ஏதோ அர்ச்சனாவோட பிளான் இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால ஒரு வருஷத்துக்கு நான் சிலையை விற்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். அர்ச்சனா அவ்வளவு புத்திசாலியா இருந்தா நான் கடத்தின சிலைய அந்த வீட்லயே புதைச்சு வச்சேன். அவ புருஷ மேல பழிய போட்டத இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பாள்ல. அதனால அந்த அர்ச்சனாக்கு பயந்துகிட்டு வியாபாரத்தை தள்ளி போடாதீங்க. என்ன லால்?
நான் இருக்கேன். என்கிட்ட அந்த சிலையெல்லாம் காமிங்க, உடனே பிசினஸ பேசி முடிச்சிடலாம். நான் உனக்கு சிலையை காமிக்கிறேன், ஆனா இப்ப காமிக்க முடியாது. ஏன்னா சிலை கடத்தல் கும்பலை பிடிக்கிறதுக்காக அர்ச்சனா வலை விரிச்சிருப்பாங்களோன்னு தோணுது. அதுலயும் அந்த வலை எனக்கு விரிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. அதனால இந்த வலையில மாட்டிக்க நான் தயாரா. முதல்ல பொண்ணுரங்க கைது செய்யப்பட்ட செய்தி பத்திரிகையிலும் டிவியிலும் வரட்டும். அப்படி நியூஸ் வந்தாதான் உண்மையிலேயே பொண்ணுரங்கத்தை கைது பண்ணிருக்கிறதா நான் நம்புவேன். அடுத்த நிமிஷமே இந்த பிசினஸ பண்ணிடலாம், இல்லனா வேண்டாம். இப்ப நான் என்ன பண்ணணும்? லாலுங்கிறவர் யாரு? மேடம், இவன் ஒரு ஆர்ட் கேலரி வச்சு நடத்துறான். பெயிண்டிங்ஸ், கலைப்பொருட்கள் எல்லாம் இவன் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் மேடம். அது மட்டும் இல்லை மேடம், விலை மதிப்பற்ற சிலைகளையும் கடத்தல் வேற செய்யறான். இது வரைக்கும் சிலை கடத்தல்ல போலீஸ்ல சிக்காத அளவுக்கு ரொம்ப சாதுரியமா செயல்படுறான். அவனை சிக்க வைக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன்.